நான் எவ்வளோதான் உழைச்சாலும் என்னோட லைஃப்ல வந்து ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. ஏன்? ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு அவங்க வாழ்க்கையில சக்சஸ் அடையிறதுக்கு. இந்த மந்திரங்கள் அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து தோஷம் இருந்தா கூட அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அந்த மந்திரமானது அழைச்சு செல்லும். சுக்கிரன் வந்து கேதுவுல இருக்குங்கிற பட்சத்துல காசு எவ்வளோ வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும். ஒரு தொழிலை எடுத்து சக்சஸ் பண்ண முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். இல்லை வேற தொழில் மாற்றலாமா, இந்த மாதிரி இயல்பாகவே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். கொடுத்துட்டு இருக்க மந்திரங்கள் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமா சித்தர்கள் கொடுத்த மந்திரங்களை தான் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். இது தப்பி போனதா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒரு கோரிக்கையை அதோடைய மொழியில வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது பேசுறது உங்களால உணர முடியும். கண்டிப்பா ஒரு 3 to 6 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி திவ்யதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு புலம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ தான் உழைச்சாலும் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இருக்குது. எவ்வளோ உழைச்சாலும் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் தான் அதில் ஜெயிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அதில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணமாக இருக்குது? அவங்களோட சுயஜாதகம் தான் காரணமா? என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்லையுமே வந்து சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு ராசிக்குமே வந்து பார்க்கலாம் மேடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஷராசிக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும்? மேஷராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைஞ்ச ஒரு ராசி. காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. எங்கே போனாலும் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ராசி. 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த குணம்ங்கிறது பொதுவாக உண்டு. இவங்க நீங்கள் கேட்ட மாதிரி மேஷராசிக்காரங்க பெரிய பொசிஷனில் அரசு வேலையிலலாம் பயங்கர ஃபீல்டில் பெருசாக சாதிச்சவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நான் முன்னேற்றம்னு ஒன்று பார்த்ததே இல்லைங்க மேடம் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஜாதகத்தை நம்புறதில்லைன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களால வந்து அடுத்த லெவல் போக முடியல? ஃபஸ்ட்டு ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலையில்னா ஆட்சி, உச்சம், மூல திரிகோணத்துலையோ அல்லது சத்பலத்திலையாவது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கணும். 6, 8, 12 இந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் நல்லது தான் செய்கிறாரு. ஆனால் தொழில் ஸ்தானத்துக்குரிய இடமான 10ஆம் இடமும் அவங்களுக்கு நல்லா இருந்து சனி லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, செவ்வாய் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, அது ராகு கேதுவோடு இருக்குது, இதுடைய சனி தொடர்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது அவங்க லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை போட்டு பிழைக்கிறது, அந்த வர்ற வருமானம் அப்படியே அடுத்த வர்றதுக்கு முன்னாடி ஒரு செலவு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை வந்ததும் கையிலேருந்து கரையிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்பெல்லாம் குரு மேலே கேது வராரோ அல்லது சுக்கிரன் மேலே ராகு கேது வராங்களோ அந்த டைமில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அந்த பொருளாதார சரிவுங்கிறத சந்தித்து மேலே வருவாங்க. இவங்க செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப நீட்டாக டைம் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணிக்கணும். டைமை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிளாரிட்டியாக சொல்லணும். எனக்கு இந்த விஷயம் வேணும்னா இந்த விஷயம் வேணும். இவங்க ஒரு 10 பேர் போட்டு நடத்துகிறாங்கன்னா அவங்ககிட்ட இந்த டைம் ஷெடியூலில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணணும். அதில் இருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பரணி. அப்போது மேஷராசியில் பரணி நட்சத்திரம் இயல்பாகவே செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை. அவங்க எந்த அளவுக்கு அந்த டைமிங் சென்ஸு இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 3வது நட்சத்திரமான கிருத்திகை, அந்த தலைமை சூரியன் அப்படிங்கிற அந்த பிரதிபலிப்புங்கிறது வந்துடும். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறதுக்கு. இந்த மந்திரங்கள் அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம். இந்த மந்திரத்தை டெய்லி மினிமம் 54 தடவையாவது மனசுக்குள்ளே சொல்லுங்கள். வெளியே கேட்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். நினச்ச இடத்துலேருந்து சொல்லலாம். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் சொல்லலாம். ஓம் ஐம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு 6 மந்த்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் ஆவரேஜாக. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 to 6 மந்தில் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகிறதுக்கான வழி வாய்ப்பு கிடைச்சே தீரும். இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, 2வது உங்கள் வேலை ஸ்டடியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம். இதை கண்டிப்பாக கொண்டு வந்தே தீரும்.
வேலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேசராசிக்காரர்களுக்கு வேலை இழுப்பு இந்த 2 மந்த்ஸாக நிறைய விரைய செலவுகள் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே கண்ட்ரோல்குள்ளே வரும். அட் த சேம் டைம் அவங்க ஃபேமிலியில் இது வரைக்கும் நான் எந்த சொத்துமே நான் வாங்கலை, 10 பைசா சேவிங்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து தோஷம் இருந்தால் கூட அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அந்த மந்திரமானது அழைச்சி செல்லும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறாக்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணுது. அந்த சரியான அந்தந்த ராசிக்குரிய மந்திரங்கள் அந்தந்த நபர்களுடைய உடம்புல சக்கரமாக கண்டிப்பாக செயல்படும். இதை எடுத்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரும் பொழுது இதை தியானத்தில் விளக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்ப நல்லது. பட் நீங்கள் நார்மலாக எந்த இடத்துலேருந்து வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்காரங்க அவங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ உழைச்சாலுமே வந்து உயர்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஆட் ஆன் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்கு யோகாதிபதியை வந்து ராசி அதிபதி, இன்னொன்று சனி பகவான். அவர் தான் தர்ம கர்மாதிபதியாக வருவார். இவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே இவங்களால சக்ஸஸ் பண்ணி வர முடியும். அது எந்த கிரகம் 8ல் இருக்கட்டும், 10ல் இருக்கட்டும், 15ல் இருக்கட்டும், அது நான் கட்டத்துக்கு வெளியே சொல்கிறேன். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய அந்த அனுகிரகம் இல்லாமல், சுக்கிரனுடைய நல்ல நிலை இல்லாமல் இவங்களால தொழிலில் சக்ஸஸ் பண்ணிட முடியாது. இவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் போய் ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. குறிப்பாக கேதுவோடு சேராமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுச்சு, இங்கே திக்பலத்தில் போய் நின்றுச்சு அல்லது சத்பலத்தில் நல்லா பலம் வாங்கியிருக்குங்கும்போது இவங்களுக்கு தொழில்ங்கிறது இயல்பாகவே அவங்க கையில் பணம் புழங்கிட்டே இருக்கும். அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுல மட்டும் இவங்க கவனம் செலுத்தினா போதும். உதாரணமாக ஒரு ரிஷபராசிக்காரர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு துணி கடை வச்சுருக்காங்க, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசிங்கிறதுனால அவங்க அது வியாபாரத்துக்குன்னே உரிய காலச்சக்கரத்துக்குரிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் ஒரு தொழிலை எடுத்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கஸ்டமர்கிட்ட ரொம்ப மென்மையாக நடந்துக்கணும். ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். குறிப்பாக இவங்களுக்கு வந்து ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ராகு தசையை ஃபேஸ் பண்ணாமல் வர முடியாது. அந்த காலத்துலலாம் அந்த வேகத்தை குறைச்சி நிதானத்தை கடைபிடிச்சாங்கனாலே இவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இவங்களுடைய சுக்கிரன் வந்து கேதுவில் இருக்குங்கிற பட்சத்தில் காசு எவ்வளோ வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, யாராவது ஒரு திருமண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கோ அல்லது கைவிடப்பட்ட ஏதாவது ஒரு பெண்ணுக்கோ ஹெல்ப் பண்ணும் பொழுது இவங்களை தொழிலில் சக்ஸஸ் கண்டிப்பாக அடைவாங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கும் சேம் தான். 108 தடவை அல்லது வீட்லையாவது ஒரு மனசுக்குள்ளே எங்கே இருந்தாவது ஒரு 54 தடவை இதை கண்டினியூஸாக சொல்லணும். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது இவங்க லைஃப்பில் கெரியரில் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஸோ அடுத்த வந்து மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்காரங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ உழைச்சாலும் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம்? இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அந்த ராசியில் பிறந்துட்டாலே நாலேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். லக்னத்தில் மாந்தி அல்லது ராசியில் மாந்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வியாபார புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய விதம் அப்படிங்கிற ரேஷியோ குறைஞ்சிரும். இவங்களுக்குமே சனி பகவான், ஏன்னா தொழில்காரகன் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அது எங்கே அது போய் 8ல் மறைஞ்சாலும் கூட, இன்னைக்கு லக்னாதிபதி 8ல் இருக்குது, சனி 8ல் இருக்குன்னா கூட இங்கேருந்து வேறு ஊரில் போய் பொழைச்சிக்கலாம். ஆனால் அந்த சனி எந்த கிரகம் பார்க்குது, சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய தொழில் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால் முன்னேறி வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க விஷ்ணு வழிபாடு கட்டாயம் எடுக்கிறோம். அப்படி எடுத்தாங்கன்னா, அதாவது மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடு எடுக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஒட்டுமொத்தமான கிரக சேர்க்கையை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தெய்வம் கட்டாயம் வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும்னா, மிதுன ராசிக்கு மகாலட்சுமியும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய கோவிலில் மதியத்தில் நீங்கள் போய் ஒரு உச்சிக்கால பூசையை பார்க்கறது அல்லது அந்த பூசைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே மிதுன ராசிக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரும். நீங்களால் எந்த பொருளும் வாங்கி கொடுக்க கூட முடியல மேடம், அந்த எக்கோ அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. தெய்வத்தை நினச்சி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 54 அல்லது 108 முறை உங்கள் மனசுலேயே சொல்லிட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க. சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ளீம் சௌம் அப்படிங்கிற மந்திரத்தை ரிப்பீட்டடாக டெய்லி 54 முறை அல்லது 108 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட்டுங்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். இந்த சக்கரங்கள் இயங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வைப்ரேஷன் ஆனது எந்த திசையை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம வேலை சக்ஸஸ் அடையும், வருமானம் நல்லா வரும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். இதில் இன்னொரு ரெக்வஸ்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களாகட்டும் கன்னி ராசி ஆகட்டும், இந்த 2 ராசிக்காரர்களுமே இதை நைட்டில் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
அந்த நைட்டில் நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீட்டாக உட்காந்து இதை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அழகாக நிம்மதியாக நீங்கள் படுத்து தூங்கலாம். நீங்கள் நாள் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கவுண்டிங்கை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசு ஒரு நிலையாக போய் உட்காரும். அப்போ உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். சொல்ல சொல்ல உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய தடை கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது, பட் யாரோ எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களோ, நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்கோ அப்படின்னு தோணுது, அல்லது என்னோட இடத்துல வாஸ்து தோஷம் இருக்குது, என்ன வேணால் இருந்துட்டு போகுது. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அது நல்ல பயணத்தை நோக்கி கூட்டி செல்லும். ஸோ அடுத்த வந்து கடகராசி. கடகராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ உழைச்சாலும் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கடைப்பிடிச்சா அவங்களோட லைஃப்பில் வந்து உயர்வை பார்க்கலாம்? கடகராசி இயல்பாகவே வந்து ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணும், எஃபர்ட் நிறைய போடும், பயணம் நிறைய செய்யும். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அடிக்கடி அது அந்த மனசில் ஒரு சிந்தனை இல்லை, பல விஷயம் ஓடிட்டுருக்கும். ஒரு தொழிலை எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி போகும், இல்லை வேறு தொழில் மாற்றலாமா, இந்த மாதிரி இயல்பாகவே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். இவங்க இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸே இல்லை, இனிமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி, உங்களுக்கு வந்து சனி நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு. இந்த டைமில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு அவங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இருக்கிற கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு இப்போ தொழில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் தான் ஆவரேஜாக நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப அப்படி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஒரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் புனர்பூசம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடும். உடனே அப்டேட்ஸ் கொண்டு வந்துடும், இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும். இந்த கடகத்தில் பூசம் நட்சத்திரம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்துலையும் தாமதிக்காமல் ஒரு ஆர்டர் வருது அதை உடனே எடுத்து செய்யணும். அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கனாலும் சரி, வருதுங்கும் போது எடுத்ததும் நீங்கள் தடை சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறதுனால, இல்லை நான் அப்புறம் பண்ணுறேன், இல்லை எனக்கு டைம் கொடுங்க, அந்த மாதிரி வார்த்தையவே சொல்லாதீங்க. ஓகே நான் பண்ணுறேன், இந்த டைமில் பண்ணுறேன், அப்படி பேசுங்க. நீங்கள் பாசிட்டிவாக எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய வேலை நடக்கும். இதில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது இல்லையா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம்ங்கிறது கடகராசியில் புனர்பூசம் ஆயில்யம் ரொம்ப ஈக்குவல். பூசம் ஆல்சோ, பட் கம்பேரிசன் வரும்பொழுது ஆயில்யத்துக்கு அந்த பிஸ்னஸ் மைண்டு, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வேகமாக செஞ்சு முடிக்கணும், சுறுசுறுப்பு, இது எல்லாமே ஜாஸ்தி. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் தப்பு பண்ணுறதுனால தான் அந்த அக்யூரேட்டாக அது என்ன தப்பு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒன்று. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத நீங்களே கெயிட் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்டேஷன் எடுக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது உறுதி. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, தனக்கு வரக்கூடிய கிளைண்ட்டை முதல்ல வெளியே அனுப்பாதீங்க. உங்களுக்கு உங்கள் பாஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, இதை பண்ணி கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முடியாதுங்கிற வார்த்தையை ரிப்பீட் பண்ணாதீங்க. கடகராசிக்காரர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுது ஹோல்சேல், ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக உங்களுக்கு அஷ்டம சனி வேறு நடந்தது, நிறைய விஷயங்கள் இதனாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்படி நீங்கள் இல்லை முடியாதுங்கிறத தவிர ஓகே பண்ணுறேன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடலாம். இதையும் தாண்டி நான் கஷ்டப்படுறேன், டெய்லி நான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சுமை தூக்குறவங்களாக இருப்பாங்க, நிறைய டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சம்பாதிக்கிற காசை நிற்கிறதுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே மனசில் நினைக்கலாம், ஒரு ரிப்பீட்டடாக நினச்சிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற காசு நல்லபடியாக நிற்கும். சொத்து, உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 54, அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். மினிமம் 108 முறை நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கும் கூடிய விரைவிலேயே, கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி 3 to 6 மாதம் வரைக்கும் முழு முயற்சியோட நம்பிக்கை வச்சு சொல்கிறவங்களுக்கு இது தப்பி போனதா வாய்ப்பே இல்லை. கொடுத்துட்ருக்க மந்திரங்கள் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமாக சித்தர்கள் கொடுத்த மந்திரங்களை தான் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடகராசிக்கு டைம் நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இதை சொல்லும்போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்ற ராசியை விட கடகராசிக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்த சிம்மராசிக்காரங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ உழைச்சாலும் வந்து உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம்? இப்போ கரண்ட்டில் படாத பாடுபட்டு இருக்கிற ராசியில் ஃபஸ்ட்டு ராசின்னு சொல்லணுன்னா சிம்ம ராசி. ஏன்னா அஷ்டம சனி வேறு போயிட்டுருக்கு, ராசியில் கேது இருக்குது. இந்த நிலமை வேறு எந்த ராசிக்கும் கூட இவ்வளோ நாள் வரலை. ஸோ நிறைய வேலை இழப்புகளை சந்தித்ததும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் நிறைய பேர் தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது டெய்லி ஒர்க் போகிறவங்களாகட்டும், எங்களால் சக்ஸஸே பண்ண முடியல அப்படின்றவங்களாகட்டும், உங்கள் லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்காருன்னு பாருங்கள். 2வது விஷயம், சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தொழில்,
ஃபேமிலி லைஃப் ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சில வழிபாடு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அதில் முதல் விஷயம், உங்கள் ஆத்மா மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு டெய்லி நீங்கள் வந்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. உங்களால் கேட்க முடியலனாலும் வீட்டில் அட்லீஸ்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்களையே அறியாமல் உங்கள் மனசு அதை அப்சர்வ் பண்ணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் ஆதித்ய ஹிருதயம் கேட்கும் பொழுது உங்களால் உங்கள் தொழிலில், உங்கள் லைஃப்பில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி வர முடியும். சிம்ம ராசிக்காரர்களை மட்டும் பொறுத்தீங்கன்னா டெய்லி விநாயகரை கும்பிட்டு வேலைக்கு போனாங்கனாலே ஜெயிச்சிருவாங்க. வேற எதுவுமே அவங்க தேவையில்லை. சிம்ம ராசியாக இருக்கட்டும், சிம்ம லக்னமாக இருக்கட்டும், ராகு கேதுவோட விநாயகர் இருக்கிறதும் சரி, இல்லை அரச மரத்து விநாயகரும் சரி. அரச மரத்து விநாயகர் ரொம்ப நல்லது, கூட ராகு கேது இருந்தால் ரொம்ப நல்லது. இவங்க அந்த கோவிலுக்கு டெய்லியும் போய் ஒரு கற்பூரம் பற்ற வச்சுட்டு முடிஞ்சால் 2 விளக்கேற்றிட்டு வேலைக்கு போனாங்கன்னா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ இருந்தே கூட, ஏன்னா இவங்களுக்கு தான் இப்போ டைம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இவங்களோட ஹெல்த்து, ஃபேமிலி, பொருளாதாரம், வேலை எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். இத்தனை வருஷமாக ஆகாத சக்ஸஸ் இதில் வந்துருமான்னு மட்டும் கேட்காதீங்க, கண்டிப்பாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவங்களுக்கு உண்டான மந்திரமும் சொல்லிடுறோம். ஏன்னா வேலைக்கு போயிட்டுருக்கோம், நைட் ஷிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு போக முடியாதுங்கிறவங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். டே டைமில் போகிறவங்களால நைட்டில் கோயிலுக்கு போக முடியாது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு விநாயகர் கோவில் இருக்குது, ட்ரை பண்ணலாம். அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள், உங்களால் இப்போ சொல்ல முடியும். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதுனால ஒரு விரக்தி மனப்பான்மையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க நிறைய சிம்மராசிக்காரர்களை இந்த கரண்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது 100% உங்களுக்கு பலிதம் சீக்கிரமாக உண்டாகும். கடகராசிக்கு அப்புறம் அடுத்தது மந்திரம் சொன்னால் பலிக்கக்கூடிய ராசிங்கிறது இப்போ கரண்ட்டில் சிம்மம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு மந்திரம் மாதிரி தான் ஒலிக்கும். அதனால தான் நல்ல விஷயங்களை அதிகமாக பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை அதிகமாக கேளுங்க அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மந்திரம் நைட்டில் அல்லது காலையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். நீங்களும் இதை வந்து நைட்டில் சொல்கிறதுங்கிறது 108 முறை அல்லது அதற்கு மேலே எவ்வளோ டைம் வேணாலும் சொல்லும் பொழுது 3 to 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நினைக்கிறேன், அந்த விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தா வந்து கன்னிராசிக்காரங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க எவ்வளோ உழைச்சாலுமே வாழ்க்கையில் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலேயும் உயர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இப்போ கரண்ட்டில் ஓடி ஒழிச்சிட்டு இருக்கிற ராசிக்காரர்களில் கன்னிராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல கணக்கு போகிறது, ஆடிட்டிங் வர்றது, இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருமே கன்னினால் லௌகீக வாழ்க்கை, கன்னி பெண்ணோட அது சிம்பிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கன்னி ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே அந்த ஒர்க்கு, பர்சனல் லைஃபு, அவங்க எல்லாத்தையுமே கணக்கு போட்டு கால்குலேட்டர் சூப்பராக பண்ணக்கூடியவங்க. அவங்களாலேயே முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா அங்கே கண்டிப்பாக சனி பகவான் தொழில் ஸ்தானம்ங்கிறது வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு விஷயம் நம்ம எல்லா ராசிக்குமே பார்க்கணும்னா அந்த தனஸ்தானம், நான் என்னதான் தொழில் பண்ணுறேன், என்னதான் பிஸ்னஸ் போகிறேன் அப்படின்னாலும் கூட தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், அதுக்கு உண்டான அதிபதி கிரகம் நல்லா இருக்கும்போது தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓடி வேலை பார்த்தாலும் சரியான வருமானம் வராது அப்படிங்கிறதுனால, அல்லது வருமானம் வந்தாலும் மரியாதை கிடைக்காது, சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து மருத்துவத்துக்கு செலவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் அல்லது கனகம்பட்டி சித்தர் கோவில் இதை போயிட்டு வந்தாலே போதும், இவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் இவங்க யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அது உடனே ரிசல்ட் கொடுக்கும். உங்களால் முடியலையா ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பிஸ்கெட் கட்டாவது வாங்கி போடுங்க, கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்றைக்கி சனி பகவான் அவங்க ராசியை பார்த்துட்ருக்காரு கரண்ட்டில். சொந்த ஜாதகத்துலேயும் சனி பகவான் வீக்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட சரியாக உழைக்க முடியாத போகிறது, அல்லது உழைச்ச காசு மதிப்பு இல்லாமல் போகிறதுங்கிறது. இந்த மாதிரி வயசானவங்களுக்கோ அல்லது ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கோ ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த தொழில் ஸ்தானம் வலுவடையும், இவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும், அடுத்தது தொழில் பாதைங்கிறது நல்லாயிருக்கும், வருமானம் கட்டாயம் அதிகரிச்சே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடன் பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நான் 1 நாள் பண்ணேன், 2 நாள் பண்ணேன், உடனே எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஜென்மமாக பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு கிரகங்களாக நமக்கு மனுஷனாக பிறந்தாலும் கூட கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருச்சு. எல்லாரும் பணக்காரங்க இல்லை, எல்லாரும் ஏழைகள் இல்லை, எல்லாரும் ஒரு லெவலில் போயிட்டுருக்கோம். ஏன் ஒரே ராசியில் ஒரு ராசியில் பிறந்த எல்லாரும் பிரதம மந்திரி ஆகலை, முதல்வர் ஆகலை, அட்லீஸ்ட் என்னால் வந்து என்னோட ஊரில் கூட ஒரு நல்ல லெவலில் இருக்க முடியல. என் ராசி என் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒருத்தர், என் கூட என்னோட டேட் ஆஃப் பர்த்லேயே பிறந்த ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த மற்ற கிரகங்கள் உங்களுடைய அமைப்பை சொல்லும். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கனகம்பட்டி சித்தர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை அமைதிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி அந்த அம்மனோட எல்லா தரிசனத்தையும் பாருங்கள்.
முடியலன்னா பகலில் ஃபஸ்ட்டு தரிசனம், மதியம் உச்சிக்கால பூச தரிசனம், 3வது நட சாத்துறப்ப அந்த கோவிலுக்கு மட்டுமே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதை செய்யும் பொழுது அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போதாவது உங்கள் மனசார உங்களால் என்ன முடியுமோ, யாருக்கு முடியுமோ உங்களுக்கு ஒரு உணவு தானம் செய்யும் பொழுது உங்கள் லைஃப்பில் நிறைய கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இப்போதைக்கு முடியாது, எனக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு உண்டான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எந்த பக்கம் போனால் நமக்கு நல்ல வழி கிடைக்குங்கிறது கட்டாயம் தெரியும். கிரக சேர்க்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அனுமதிக்காமல் இந்த மந்திரத்தை யாராலையும் சொல்லிட முடியாது. இத்தனை மந்திரம் சொல்கிறீங்களே மேடம், எல்லாமே எங்களுக்கு பழிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட அமைப்பு இல்லாமல் இதை கண்டினியூஸாக யாராலையும் சொல்ல முடியாது. சில பேர் 2 நாள் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் 1 மாதம் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் இதை சக்ஸஸ் பண்ணாமல் விடக்கூடாதுங்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அது சிலருக்கு அவங்க உட்காரக்கூடிய அந்த வைராகியத்தை பொறுத்து, அவங்க மனோதிடத்தை பொறுத்து 3 மாதத்தில் சக்ஸஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க, 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றி வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியே சுக்கிரன். நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டாலும் சரி, அல்லது கனகம்பட்டிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தனஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக வலுவடையும். அடுத்த துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்காரங்க வந்து அவங்க எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம்? துலாம் ராசி நேயர்கள் இயல்பாகவே துலாம் ராசிக்கு ஒரு வியாபாரம், ஒரு தொழில் சம்மந்தப்பட்டு அவங்க எங்கேயாவது போய் நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஐடியா மற்றவங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். அவங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போனால் தான் செட் ஆகும், இல்லைனா இது வேலைக்காகாதுங்கிறத முதலையே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 3 நட்சத்திரக்காரர்களுமே ரொம்ப சூப்பராக வந்து அந்த பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வருமானம் சார்ந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை கட்டாயம் வணங்கி ஆகணும். அது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கிணத்துக்கு பக்கத்தில், ஆற்றுக்கு பக்கத்தில், அல்லது ஹைவேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய தெய்வம், உதாரணம் சொல்லணும்னா ஒரு முனிப்பன், காளியம்மன் மாதிரியான இடங்களில், கருப்பசாமி, இந்த மாதிரியான தெய்வங்கள் குறிப்பாக நீர்நிலைகளுக்கு பக்கத்துலேயோ, கிணறு, ஒரு ஆறு சார்ந்த விஷயங்களில், அல்லது ஹைவேஸ் ரோட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபடும் பொழுது அவங்களுக்கு பண வசதி அப்படிங்கிறது கட்டாயம் பெருகும். இது வரைக்கும் இல்லைனாலும் கூட இனிமேல் அவங்க வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செஞ்சால் அது கிடைக்குங்கிற பிஸ்னஸ் மைண்டோட எந்த ராசிக்காரர்களுமே கடவுள்கிட்ட போகாதீங்க. நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் படைப்பில் நாம் ஒருத்தர், நம்ம செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்காக தான் அவர்கிட்ட போகிறோங்கிறதுனால எனக்கு இந்த தேவை இருக்குது, உன்னை விட்டால் நான் யார்கிட்ட கேட்பேன், எனக்கு இதை கொஞ்சம் எனக்கு நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆர்டர் போடுறதுக்கோ இல்லை இது செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம கேட்குறதுக்கோ அது மனுஷங்களுக்கு அந்த ரூல் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் சாமிக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வம் தான் கெதி அப்படிங்கிற மாதிரி முழுசாக அந்த தெய்வத்தை நம்புங்க, நிச்சயமாக கிடைச்சிரும். அந்த மாதிரி இடம் வந்து பக்கத்தில் இல்லைங்க, நான் எங்கே போகிறதுன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஓம் ஐம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலியாக இருக்கட்டும் அல்லது வெளியே ஆகட்டும், நெகட்டிவ் எனர்ஜி மாதிரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கும். பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு மனசு தைரியம் வந்துடும் ஒரு 3 மாதம் சொல்லும் பொழுதே. நெக்ஸ்ட்டு 6th மந்தில் உங்கள் வேலை, உங்களுடைய ஒர்க் என்ன, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கிளியராக கிடச்சிரும். அந்த லெவல் அடுத்தது அதுவே உங்களை வந்து உங்களுடைய பணம் சார்ந்த விஷயத்துக்கும் சரி, தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சரி உங்களை அழைச்சிட்டு போகும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை அதோடைய மொழியில் வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது பேசுகிறத உங்களால் உணர முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு உள் மனசு சொன்னுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த உள் மனசே அவங்கள கரெக்டாக ஒரு வழியை காட்டி கூட்டிகிட்டு போகும். இந்த மந்திரத்தை ஒரு நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டாலும் கூட, நான் சொல்கிறது காவல் தெய்வத்தை கும்பிட்றீங்க, நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்றீங்கனாலும் கூட நைட்டான அந்த தெய்வத்தை நினச்சாவது இந்த மந்திரத்தை ஒரு 54 தடவை குறைஞ்சபட்சம் சொல்லிட்டு படுங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு இதில் இருக்கக்கூடியவங்களாம் ஃபஸ்ட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கான பாதை எது, உங்களுக்கான இலக்கு எது அப்படிங்கிறது தெரியும். சில பேருக்கு பணம் மோட்டிவேஷனாக இருக்கும், சில பேருக்கு பணம் தேவையில்ல, ஆனால் எனக்கு வந்து இந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும். அவங்க நிம்மதின்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும். அது சொத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துக்கு போகணுமா இருக்கலாம், அல்லது ஒரு நபரை குறிப்பிட்டு கேட்கலாம், அவங்க பர்சனல் லைஃப்பில் இன்னும் எக்ஸெட்ரா எது வேணாலும் இருக்கலாம். இந்த தெய்வத்தை கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அவங்க லைஃப்பில்
அவங்க கேட்குற நிம்மதிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஸோ அடுத்த வந்து விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க அவங்க வந்து வேலைக்கு போனாலுமே சரி, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாலுமே சரி, எவ்வளோ உழைப்பு போட்டாலுமே வந்து அதில் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட விஷயத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்கள வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும்? விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே அவங்களுக்கு வந்து நிறைய மற்றவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ், மற்ற ராசிக்காரர்கள் கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. ஒரு 8 ஆள் சேர்ந்து செய்ய வேண்டிய திங்கிங் ப்ராசஸை இவங்க ஒரே ஆள் நின்று யோசிப்பாங்க. இவங்க கிட்ட இந்த இடம் எப்படின்னா சந்திரன் நேசமாகக்கூடிய இடம். அதனால் என்னென்னா, இந்த ராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு பிளான் போட்டால் மட்டும் அது பெருசாக சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் குறைவு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சோர்ந்து போயிடுவாங்க. கோபம் வரும், வீரம் இருக்கும், தெளிவு இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது டக்குன்னு அப்செட் ஆகிடுவாங்க. இந்த விஷயத்தை இவங்க மாற்றிக்கணும். இது ஒன்று. எப்போவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கணும், மற்றவங்களுக்கும் பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இவங்களுடைய தனஸ்தானம் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து லாபஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த விஷயத்தை மட்டும் கவனித்தாலே இவங்க லைஃப்பில் இது வரைக்கும் ₹1 கூட என்னால் சேர்த்து வைக்க முடியல, இல்லை நான் சேர்த்து வைக்கிற காசு தேவையில்லாமல் செலவாகுது, மருத்துவ செலவில் போகுது, அல்லது கடன் கட்டுறதுக்கு போயிடுது, இது வரைக்கும் வச்சுருந்தேன் எப்படி கரைஞ்சதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சௌம் அப்படின்னு அந்த ஸ்ரீம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடமானது உங்களுக்கு உங்களுடைய மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சுக்கிரனா போனதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அதே விரையாதிபதியாக வர்றதுனாலையும் அந்த மகாலட்சுமியை சேர்த்து கும்பிடும் பொழுது தான் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்த விட நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஒரு நவகிரகத்தில் சந்திரனை வழிபட்டுட்டு உங்களால் முடிஞ்சது உணவு தானம் செய்யுங்க. உணவுங்கிறது நீங்கள் யாருக்கு வேணாலும் தானம் செய்யலாம். இவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நெசசரியும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க அன்னதானம் பண்ணும் பொழுது இவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த மந்திரத்தை, நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி நைட்டில் சொல்லுங்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே இரவு நேரங்கள் மிக சிறப்பான நேரங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நைட்டில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சில அதிர்வலைகள் மூலமாக இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த ரூட்டில் போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டும். தேவையில்லாத விரைய செலவாகிறது. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களா வாண்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க ஆனால் செஞ்சாகணுங்கிற கட்டாயமும் இருக்கும். அது ஃபினான்ஷியலாகவும் ஆகட்டும், குடும்ப பொறுப்பாகட்டும், வேலையாகட்டும், ஏதோ ஒன்று இது வேறு வழியில் நான் தான் எடுத்து செஞ்சாகணும்னு செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு அது இப்போ ஒரு பேர்டனாக தெரியாட்டினாலும் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அது ஒரு பேர்டனாக தான் தெரியும். அதுக்காக இந்த மந்திரங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கும். அனாவசியமான விஷயங்களில் உங்களை உள்ள நுழையிறது தடுத்து விரைய செலவுகளை குறைச்சிரும். ப்ளஸ் உங்கள் கெரியரையும் க்ரோத் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்த வந்து தனுசு ராசிக்காரங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து எவ்வளோ உழைச்சாலும் உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க செய்யலாம்? ஃபஸ்ட்டு தனுசு ராசி மற்றவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ராசி. ஜோதிடத்துறையில் தனுசு ராசியிலேருந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய குருநாதரும் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டென்டன்ட் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தொழில்னு வரும் பொழுது இந்த தனுசில் மூல நட்சத்திரம் வராங்க இல்லையா, இவங்க சொந்த தொழில் பண்ணும்போது நிறைய ட்ராபேக்ஸ் சந்திப்பாங்க. மற்றது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவங்க பணம் சேரணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் கட்டாயமாக கும்பிட்டே ஆகணும். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அதுவும் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குன்னா இன்னும் சூப்பர். பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி போங்க. சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்றதா, சக்கரை பொங்கல்னால் வெல்லம் போட்டு வச்சு செய்யக்கூடிய அந்த பொங்கல் படைச்சி கும்பிட்டாங்கனாலே இவங்களுக்கு செல்வ செழிப்பு கட்டாயமாக வரும். இவங்க குலதெய்வத்துடைய படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்றது, இல்லை உக்ரதெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே டைரெக்டாக மாசானா கோயிலுக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. வெளியூரில் இருக்கேன், வெளிமாநிலத்தில் இருக்கேன், உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு தீபம் பற்றுங்க. குலதெய்வ மந்திரம் அப்படின்னே நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே வரும். அப்படி இல்லைனா எதுவுமே தேவையில்லை. உங்கள் குலதெய்வத்தோடைய பேர் சொல்லி, இப்போ கருப்பண்ண சுவாமியை போற்றி, அல்லது ஐயனார் போற்றி, அல்லது மகாகாளி போற்றி, அந்த மாதிரி உங்களுடைய தெய்வத்தோடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சனி பகவானாக போயிட்டார். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணும், வருமானத்துக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணும். இவங்க ஆனால் கொஞ்சம் கடினமாக எஃபர்ட் போட்டு உழைக்க வேண்டியது இருக்கும். இப்போ கரண்ட்லேயும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி எஃபர்ட் போடுறதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும், சேலரி நல்ல சேலரி வரணும். எஃபர்ட் போடுற சேலரி சேவ் பண்ணி வைக்கிறேன், அது எனக்கு சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த தெய்வ வழிபாடை நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்பொழுது உங்கள் லைஃப்பில் அதிகப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கரண்ட்டில் உங்களுக்கு
கட்டாயமாக ஒரு நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த 2 வருஷம் கொஞ்சம் உங்களுடைய சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு புதுசாக ஒர்க் தொடங்கியிருக்கவங்க அல்லது வேலை கிடைச்சிருக்கவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் எஃபர்ட் 2 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு போடுங்க. சாப்பிட்றது, வேலை பார்க்குறது, ஃபேமிலிக்கு உண்டான டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் வச்சுட்டாங்கன்னா 2 வருஷத்தில் இவங்க கட்டாயமாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ அடுத்தா வந்து மகர ராசி. ஸோ மகர ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ உழைச்சாலுமே வந்து உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்க வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும்? மகர ராசி, மகரம் வந்து இயல்பாகவே நல்லா உழைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. சில நேரங்களில் மட்டும் அப்படியே விட்டுருவாங்க, அப்செட் ஆகி விடுறது மட்டும்தான். மற்றபடி உழைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் இயல்பாகவே நல்லா உழைக்கும். மகர ராசிக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது சேரும். குடும்பங்கிறது அதில் மனைவியும் வந்துடுவாங்க, மற்ற பெண்களும் வந்துடுவாங்க. ஃபேமிலியை நல்லா கவனிச்சிக்கணும், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா கவனிச்சிக்கணும். அப்படி பண்ணும் பொழுதே அவங்களுக்கு செல்வ செழிப்பு சேரும். எங்கள் மேடம் அதை கவனிக்கிறதுக்கே பணம் இல்லாமல் தான் நான் ரொம்ப டல் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. உங்கள் லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி இது நல்ல நிலைமையில் இல்லைங்கிற பட்சத்தில் எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமோ ராசியோ நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை இழந்துருவாங்க. அதனால தான் ஒரு ராசியில் பிறக்கிறவங்க நல்லா இருக்காங்க, அதே ராசியில் பிறக்கிறவங்க நல்லா இல்லாமலும் இருக்காங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வயசானவங்க, ஏழைங்க, போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இராணுவத்துலலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, என்னால் வேறு ஏதாவது சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா, டெய்லியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. 2, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் எத்தனை வேணுமாலும் ஏற்றலாம். சிலர் முடிஞ்சால் உங்கள் வயசு என்னவோ அத்தனை தீபம் ஏற்றுங்க. 21 வயசாக தாராளமாக ஏற்றலாம், 25 தாராளமாக ஏற்றலாம். இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ பண்ணிட்டு வாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக கெரியரில் சக்ஸஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் சீக்கிரமாக வரும். ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே இவங்க நல்ல சேஞ்சஸ் பார்ப்பாங்க இந்த வழிபாடை பண்ணிட்டு வரும்போது. தேவை என்னன்னா நம்பிக்கை. நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்ம கூட தான் இருக்குது, நமக்கு கண்டிப்பாக இதை பண்ணி தருங்கிற நம்பிக்கையும் கண்டினியூட்டி. அதை இங்கேருந்து தான் சொல்லணும், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து தான் சொல்லணும்னு இந்த மந்திரத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம், ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப சொல்லலாம். அப்படிங்கும்போது தாராளமாக இதை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் வேண்டுதலை வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லது மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும்போது எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் சொன்னீங்களோ அந்த தெய்வத்தைக்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க. ஸ்டெடியாக அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த மந்திரத்தை கண்டினியூவாக சொல்லுங்கள். இல்லை எனக்கு அப்படி எதுவும் இல்லைங்கிறவங்க மட்டும் பொதுவாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் சில சேஞ்சஸ் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். பட் பர்டிகுலராக எனக்கு கடனை கட்டணும், ஒர்க் நல்லா இருக்கணும், என்னோடய சேவிங்ஸ் அதிகமாகணுங்கிறவங்க அந்த கோரிக்கையை வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது சிறப்பு. ஓகே. ஸோ அடுத்த வந்து கும்பராசி. ஸோ கும்பராசிக்காரங்க வந்து இப்போ வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சொந்த தொழிலாக இருக்கட்டும், இதில் வந்து எவ்வளோ உழைச்சாலுமே வந்து உயர்வே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அந்த சக்ஸஸுங்கிறத பார்க்க முடியும்? கும்பராசிக்காரர்கள் இயல்பாகவே சிறப்பான ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே நின்னாலும் காட்டுக்கு ராஜா மாதிரி இங்கே நான் தான் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி கர்ஜிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசிக்காரர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு இவங்க போனாங்களாவே போதும். கணபதியுடைய சாங் கேட்குறது, கணபதி கோவிலுக்கு போகிறது, இவங்க இதை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது கூடுதலாக ஏதாவது ஒரு வெல்லம் போட்ட உணவு அதை அந்த தெய்வத்திற்கு படைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றம் வந்துடும். இப்போ கரண்ட்டில் அதை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இம்மீடியட்டான ரிசல்ட்டை இவங்க ஒரு 48 டேஸ்க்குள்ளேயே பார்க்கலாம். அதுவும் குறிப்பிட்ட இப்போ அவங்களுக்கு ஜென்மராகு வேறு போயிட்டுருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய குழப்பம், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்கிறவங்க காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிக்கோங்க. ஒரு 5 மணிக்கு அந்த டைமில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி விளக்கு போட்டு அருகம்புல் வச்சு ஒரு கள்ளச்சக்கரை அதாவது வெல்லம் போட்டு அவள் அல்லது பொட்டுக்கடல் இந்த மாதிரி வச்சு படைச்சி கும்பிட்டுட்டு வந்தீங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்ட கோரிக்கை 48 நாளில் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த ஜென்ம ராகு போகும்போது தவறான முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாமே கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது, நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறது அந்த ராசியை விட்டு ராகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் சரின்னு தோணிட்டு இருக்கும். நான் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கீங்க, அதை தான் ஃபைனலிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஒரு 48 நாளைக்கு விநாயகர் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 நாளைக்காவது நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது சரின்னா நீங்கள் எடுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இதனால் வளரும். விநாயகரை கும்பிடும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது என்ன விநாயகர் கோவிலுக்கு போக முடியாது, எங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஏரியா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இந்த சௌம்ங்கிற வார்த்தையே எதிரிகளை அழிக்கக்கூடியது. சரவணபவ அப்படிங்கிற அந்த முருகனுடைய அச்சரத்துக்கு இணையான அந்த சௌம்ங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நிறைய கும்பராசிக்காரர்கள் வந்து எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது எனக்கு செய்வன மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இருந்தால் நான் எங்கே போய் எவ்வளோ செலவு பண்ணி எடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறனால எப்போவுமே இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அன்டைமில் வேலை செஞ்சீங்கனாலும் இந்த மந்திரமானது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இதை நீங்கள் விநாயகரை நினச்சே சொல்லலாம். டெய்லி நைட்டில் நீங்கள் சொல்லிட்டு படுங்க, அல்லது நீங்கள் ஒர்க்கிங் டைமில் கூட சொல்லிட்டு படுங்க. நிச்சயமாக உங்கள் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கை மட்டுமே அவசியம். வேண்டுதலை மாற்றி மாற்றி வைக்காதீங்க. ஒரு வேண்டுதல் அல்லது பொதுவாக என்னை காப்பாற்றுன்னு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கும்பொழுது கண்டிப்பாக கட்டாயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. ஸோ கடைசியாக வந்து மீனராசி. ஸோ மீனராசிக்காரங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோதான் உழைச்சாலும் அதற்குண்டான உயர்வு வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணலாம்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு ராசி. காலச்சக்கரத்துக்கு 12 இருந்தாலும் கூட முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்னா அது 12 தான். ஒரு தெய்வத்துடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது 1, 5, 9 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கை நிறைவடையக்கூடியது அந்த 12ல். அந்த இடத்துல இருக்க குருவுடைய வீடு அது. அந்த போய் வந்து ஏன் சனியுடைய வீடாக அமைக்கல, செவ்வாயுடைய வீடாக அமைக்கல, ஏன் சூரியனுடைய வீடாக கூட அமைக்கல. அங்கே இருந்தது அந்த குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். ஏன்னா அது முக்தி, கருணை, உதவி எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவங்க. இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. நிறைய விரைய செலவுகள் சந்திச்சிட்ருக்காங்க. தொழிலில் அப் அண்ட் டவுன்ஸு, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸு எல்லாமே சந்திச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது. அந்த வெற்றிலை மாலை சாத்த இவங்க பிஸ்னஸோ வியாபாரமோ வேலையோ கண்டிப்பாக நல்லபடியாக நடைபெறும். இவங்க வந்து அட்லீஸ்ட் ஃபாரின்லாம் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே எல்லா தரப்பு மீன ராசிக்காரர்களுக்குமே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி தீபம் ஏற்றுவது தான் மிக சிறந்த நல்ல வழிபாடு. இது இவங்க லைஃப்பில் எப்போ வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நேற்று இல்லை இந்த பயிற்சிக்காக சொல்கிறீங்களா அந்த மாதிரி கிடையாது. உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அந்தளவுக்கு என்னால் போய் பண்ண முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லிட்டு வாங்க. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சௌம் இந்த மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லிட்டு வரும்பொழுது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. குறிப்பாக சொல்லும்போது மீனராசி வந்துட்டோம். ஒரு கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன். எனக்கு ராசியே தெரியாது, ஜாதகமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஜாதகம் எழுதலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்களுமே ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சௌம் இந்த 5 அச்சரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே தொழில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எதிரிகள் தொல்லையாகட்டும், இல்லை உங்கள் மனசில் என்ன கஷ்டம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு அந்த டைம் என்ன தான் சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் மனசு காயப்படாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தை குறைச்சி உங்களை பாதுகாக்கிற வேலையை இந்த 5 அச்சரம் கண்டிப்பாக செஞ்சே தீரும். நீங்கள் தாராளமாக இதை நம்பி எடுக்கலாம். மீனராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது சிறப்பு. கூட லைஃப் லாங் இந்த மந்திரம்ங்கிறது உங்களுக்கு எப்பவும் உடனிருந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து அடுத்த நிலைக்கு பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து 12 ராசிக்காரங்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி, அந்த உயர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட வாழ்க்கையிலையுமே வந்து உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களோட சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வழிபாடுகள் பண்ணும்பொழுது இன்னுமே வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ அதற்குண்டான சொல்யூஷன் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேடம். நன்றி.